சலனம் 361. அஞ்சு மிருதுவை அழைத்து கொண்டே உள்ளே போனவள், சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேனுங்கத்த. தெம்பா சாப்பிட்டு ஓடி வரலான்னு பிளான் பண்ணியிருக்கியா? நான் என்ன லண்டனுக்கு ஓடி போனேன்? பக்கத்தில் இருக்கிற ஏரியாவிலிருந்து இங்கே வர 10 நிமிஷம் ஆகுமா? தெளிவு தாண்டி நீ. இப்போ எங்கத்த போகிறோம்? பொருடி என்றவள் மெல்ல மாமியாரின் அறைக்கு முன்னாடி போக, சாயந்தரத்திலேயே தலைவலி என்றிருந்ததால் கதவை தட்டி வயதானவர்களின் தூக்கத்தை கெடுக்க வேணாமே, அதுவும் அத்தை தூங்குவது இந்த நைட்டு மட்டும்தான் என்று யோசித்தவள் மீண்டும் வந்து பழைய இடத்திலேயே நின்று, ஏண்டி வந்ததுதான் வந்த, பகல்ல வந்திருக்க கூடாதா? அப்ப என்னை யாரும் விட மாட்டாங்களே அத்தை, இப்ப எப்படி வந்த? எல்லாரும் அவங்கவுங்க ரூம்க்கு போற வர வெயிட் பண்ணிட்டு போனதும் கால் டாக்ஸி பிடிச்சு சுவர் ஏரியெல்லாம் குதிச்சு வந்தேன். பின் கார் ஏறி இங்க வந்துட்டேன். இங்க பாருங்க காயம் என்று அவள் கையை காட்ட, நிலவன் வேகமாய் அடுப்படிக்குள் நுழைந்து கையில் எண்ணெயுடன் வந்தான். அஞ்சு ஆச்சரியமாய், பாரேன், உனக்கு தேங்காய் எண்ணெய்க்கும் விளக்கெண்ணெய்க்குமே வித்தியாசம் தெரியாது. இப்போ எந்த ஆயில் எடுத்துட்டு வந்த? அங்கே ஆயில்னு எழுதி ஒட்டி இருந்தீங்க, அதை தான் எடுத்துட்டு வந்தேன். அடுப்படியில் போய் என்ன எடுத்துட்டு வந்திருக்க பாத்தியா? ஐயோ என்று தலையில் அடித்து சமையல் எண்ணெயை தூக்கிட்டு வந்திருக்க பாரு. அங்கே நிற்கிறடம் அவனே. சித்தி, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நீ போய் பேசாம உன் ரூமில் போய் தூங்குறாசா, அதுவே நீ எனக்கு பண்ற பெரிய உதவியா இருக்கும். மிருது திரும்பி முறைத்து, ஐயா அப்பா இப்பதான் பாசம் பொத்துக்கிட்டு வருது, தைரியம் இருந்தா போய் உங்க அம்மாவை எழுப்புடா. ஏன் சித்தி, அவ தூங்கணும்ல, எனக்கு தெரியாதா? நான் அவளை மகிழ் ரூமில் படுக்க சொல்றேன். ஐயோ வேணாம். ஏண்டா? சித்தி, உங்க காலில் கூட விழுகிறேன், அங்க மட்டும் வேணாம். ஏண்டா? அங்க என்ன பிரச்சனை? அங்கதான் நீங்க பெற்ற செல்வம் இருக்கு. அவன் என்னடா பண்ணுனா? அரை தூக்கத்தில் எழுந்து இவளை பார்த்தா அவ்வளோதான், கத்தி ஊரையே கூட்டிடுவான். அதுவும் கரெக்டு தான். ஐயோ இப்ப வேணாம். ஆதனி ரூமில் படுக்க சொல்லலாம். அவ தூங்கியிருப்பா, அவளை பாதி தூக்கத்தில் எழுப்பக்கூடாது என அத்தை சொல்லியிருக்காங்க. சித்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் தான் இருந்தா, இருங்க பார்க்குறேன் என்று பார்க்க அவள் ஆன்லைனில் தான் இருந்தாள். மூவரும் அவளின் அறையின் முன்னாடி போய் நின்று அவளுக்கு அழைக்க, அழைப்பை ஏற்றவள், சொல்லுடா, கதவை தர. என்னாச்சு? சித்தி வந்திருக்காங்க, கதவை திறடி. சித்திக்கு என்ன ஆச்சுடா என்று கேட்டுக்கொண்டே வேகமாய் வந்து கதவை திறக்க அஞ்சு நின்றிருந்தாள். நல்லா தானே இருக்கீங்க? ஏண்டி ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கணுமா? இல்லை, என்னிடத்துக்கு வந்து நிற்கிறீங்களே அதான். அது சரி, தூங்காம நீ என்ன பண்ற? ஃபோனை நோண்டிட்டு. தூக்கம் வரலங்க சித்தி. சரியா தூங்காட்டி முடி கொட்டும், கருவலியும் கண்ணை சுற்றி வரும், உடம்புல கண்ட பிரச்சனை எல்லாம் தொடங்கி எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிரும். இந்த நேரத்தில் உனக்கு என்ன வாட்ஸ்அப்பில் என்ன பார்க்க வேண்டியிருக்கு? சும்மா ஜோக்ஸ். நாளைக்கு இருந்து தூங்கிடுறேன் சித்தி. ஆமாம், எதுக்கு நேரம் என் ரூம் முன்னாடி வந்து நிற்கிறீங்க? வேண்டுதல்டி வேண்டுதல். உன்னுடைய உடன்பிறப்பு செஞ்ச காரியத்துக்கு நாளைக்கு காலையில நான் எத்தனை பேரும் முன்னாடி போய் நிற்க போறேனோ. இவன் என்ன பண்ணினா? என்ன பண்ணினானா என்று அங்கே திரும்பி பார்க்க அவள் இல்லை. எங்கடா அவ? அவர்கள் திரும்பி பார்க்க அவளோ சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருக்க. எவ்வளோ தைரியம் பாரு. யாராவது வந்து இப்ப கதவை திறந்து இவளை பார்த்தா என் நிலைமை என்னத்துக்காகும்? ஆனா கொஞ்சமாச்சும் அந்த கவலை மூஞ்சில தெரியுதா? ஏ வாடி, நீ என்ன நடு வீட்டில் சோஃபாவில் உட்காந்துருக்க. நீங்க தான் கதை பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு கால் வலிக்குதாத்த, அதான். அது சரி, உனக்காக நான் இந்நேரத்துக்கு தூங்காம நின்றுட்டு இருக்கேன். உனக்கு கால் வலிக்குதா? காலு, அந்த காலை உடைச்சு அடுப்பில் வச்சிருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும். ஆதினி அவளை பார்த்து, ஏய் நீ என்னடி பண்ற இங்க? அவள் தலை குனிய. அஞ்சு, அவ நிறைய கதை சொல்லி டயர்ட் ஆயிட்டாடி. மொத்தத்தில் அவ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. ஓ, ரன்னிங் மேரேஜ் நிலவா உனக்கு? வாழ்த்துக்கள்டா, இது ரொம்ப முக்கியம். ஏய், இவளை இன்னைக்கு நைட்டு தூங்க வச்சுக்கடி, காலையில பேசிக்கலாம். சித்தப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா? சித்தப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டா ரூம்ல எதுக்கு தூங்க வைக்க போறேன்? ஏன் எல்லாரும் சித்தப்பா சித்தப்பான்னு பயமுறுத்துறீங்க? எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப தூங்கவை. அவளோ, சித்தி, நாளைய பொழுது நம்ம வீட்டில் என்டர்டைன்மெண்ட் தான். உங்களுக்கு பின்னாடி பிரகாசமான ஒளி வட்டம் தெரியுது. காலையில நாளைக்கு ஒரே ஜாலி தான். நீ வேற ஏண்டி? நானே பயந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த பைத்தியக்காரிய பேசி புரியவை. முடிஞ்சா நைட் எல்லாம் பேசி பேசிய அவங்க வீட்டுக்கு பார்சல் பண்ற வழியை பாரு. அவளோ, அத்தை, நீங்க அடிச்சாலும் 1000 வார்த்தை திட்டினாலும் நான் இங்க இருந்து போறதா இல்லை. அதனால நீங்க எனக்கு கல்யாணம் பண்றது பத்தி மாமா கிட்ட பேசுங்க என்று சொல்லிவிட்டு ஆதினியின் அறைக்குள் போக, ஆதினி, அவையெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் சித்தி, அசைக்க முடியாது. வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கானா கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ணிட்டு தான் வந்திருப்பா. அவையெல்லாம் திரும்பி போற ஆளெல்லாம் கிடையாது. நீங்க சித்தப்பா கிட்ட நாளைக்கு திட்டு வாங்காம நிலவன் கல்யாணத்தை முடிக்கிற வழிய பாருங்க என்றவள். டே நிலவா, எங்கேயாச்சும் இவளை பாக்குறேன்னு வந்துடாத. எல்லாரும் செருப்பும் கலட்டி அடி அடின்னு அடிச்சிடுவாங்க நம்மள. சரிங்க சித்தி. ஏ மிருது, அத்தை, இங்க பாருடி,
காலையில் நான் எந்திரிச்சு வந்து எல்லார்கிட்டையும் பேசினதுக்கு அப்புறம் தான் நீ வரணும். அதுக்கு முன்னாடி அவசரம் கொடுக்குற மாதிரி வந்துடக்கூடாது, சரியா? சரிங்க அத்தை, ஆனால் சீக்கிரம் வந்துடுங்க. அஞ்சு முறைத்து விட்டு ஆதினியிடம், நீ பேசுறதுக்கு ஆள் கிடச்சிச்சின்னு நைட்டு ஃபுல்லாக பேசாதடி, முடிஞ்சா பேசி அனுப்பிடு. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். நிலவா கீழே வரக்கூடாது போ என்று அவனையும் அனுப்பிவிட்டு அறைக்கு வந்தாள். அடுப்படியில் இருந்து வந்தவள் குளித்துவிட்டு இரவுடைக்கும் மாறிவிட்டு கணவனின் அருகே வர, ஏண்டி லேட்டு, நீங்க என்ன தூங்கலையா? நீ பக்கத்தில் இல்லாட்டி சரியா தூக்க வராது மென்டல், வா என்றவன் அவள் அருகே வர, 1 மணி வரைக்கும் உனக்கு அடுப்படியில் என்ன வேலை? நேரங்காலத்தில் தூங்காம உடம்பு கெடுத்துக்காத என்று அவளின் இடுப்பில் கையை போட்டு அவளை இறுக்கி கட்டி கொண்டு படுத்தான். ஏங்க என்னடி, நானெல்லாம் தப்பு எதுவும் பண்ணல, என்னடி உளறிச்சுக்க, பேசாம தூங்கு. நீ என்ன தப்பு பண்ண போற? இல்லைங்க, அது என் அண்ணன், எனக்கு தூக்கம் வருது, அவனை பத்தி பேசி தூக்கத்தை கெடுத்துடாத, நாளைக்கு எனக்கு மீட்டிங் வேற இருக்கு என்றவன் அவளை இறுக்கி அணைக்க, அவனை கட்டிக்கொண்டே அவன் முகம் பார்த்தவளுக்கு இவர் காலையில் எப்படி எடுத்துப்பார் என்ற யோசனையே அவளை பயமுறுத்த, அவனோ தூக்கத்தோடு தூக்கமாக அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டு, தூங்குடி. நான் தூங்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்பவுமே என் நெஞ்சில தானே சாஞ்சிப்ப, இன்னும் தூங்காம இருக்க, அதான். தூக்கத்தில் கூட தன்னை உணர்ந்திருக்கும் அவனின் மார்பில் முத்தமிட்டு அதில் தலை சாய்க்க, அவன் இறுக்கி அணைக்க, அந்த கதகதப்பில் அப்படியே கண்ணை எந்து விட்டான். ஏனோ நிலவன் இரவெல்லாம் தூங்கவே இல்லை. வாட்ஸ்அப் அவளுக்கு மெசேஜ் பண்ணினான். தூங்குறியா மிருது? அவள் அவனின் மெசேஜ் பார்த்தால் பதில் சொல்லவே இல்லை. ஏன் பேச மாட்டேங்கிற? நீங்க என்னை எப்போ லவ் பண்றீங்களோ அப்போ பேசுறேன். ஏண்டி இப்படி பேசுற? வேற என்ன பேச? கொஞ்சம் நல்லா பேச. நாளைக்கு எனக்கு விடிகிற நாளை பார்த்தாலே பயமா இருக்கு மாமா. இதுல நான் உங்ககிட்ட என்ன பேச முடியும்? ஏன் என்ன பயம்? உங்களை நினைச்சுதான். நான் என்னடி பண்ணினேன்? நான் உங்க மேல வச்ச லவ்வுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். நாளைக்கு இங்க வேணாம்னு சொன்னாலும் தலை குனிஞ்சு நிப்பீங்களே தவிர எதுவும் பேச மாட்டீங்க. அடுத்து நான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். கண்டிப்பா எதுவும் நடக்காது மிருது. ப்ராமிஸ், என்னை நம்பு. நம்ம கல்யாணம் தான் நடக்கும். அது நடக்கட்டும் மாமா. நடந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ப்ளீஸ் என்னை கொஞ்சம் தனியா விடுங்க என்று அவன் மெசேஜுக்கு பதில் அளித்து விட்டு ஆதனின் புறம் திரும்ப, அவனுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்க. இப்ப அவன்கிட்ட கோபித்து என்ன ஆக போகுது மிருது? எந்த அன்பும் ஈஸியா கிடைச்சா அதோட மதிப்பு தெரியாது போல. நான் மாமா மாமான்னு சுத்துறேன். அவர் கண்ணில் லவ் இருக்கு, ஆனா அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறார். இப்போதைக்கு எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு 2 வீட்டுக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு படபடப்பா இருக்கு. பேசி கீசி சமரசம் செய்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா என்ன? போ, வாழ்ந்தாள் மாமா, இல்லையேல் மிருது இல்லை. ஏ லூசு, இந்த மாதிரி இருக்காத. நாளைக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். உன் அண்ணன் தான் ஏமாற்றினார். நான் என்ன செத்தா போனேன்? ஏன் இப்படி பேசுற? சொல்றவங்களுக்கெல்லாம் என் வழி புரியாது. நான் எதா இருந்தாலும் நாளைக்கு பேசுறேன். ப்ளீஸ் என்னை தப்பா நினைச்சுக்காத என்றவள் கண்களை மூடி தூங்குவது போல் நடிக்க ஆரம்பித்தாள். ஆதினிக்கு அவளின் வழி புரிந்தது. இங்க பாரு, உன்னோட வழி எனக்கு புரியுது. நான் உன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்துதான் வந்திருக்கேன். ஏன் பக்கம் திரும்பி படு என்று அவளின் கன்னத்தை தட்டி கொடுக்க அவள் அழ ஆரம்பித்தாள். இவ்வளவு போல்டாக எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருந்தாலும் அவளுக்கும் ஒரு வழி பயம் இருப்பதை உணர்ந்த ஆதினி அவளை இறுக்கி கட்டி கொண்டாள். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை நிறுத்த, நிலவன் ஆதினிக்கு கண்டினியூவாக அவ என்ன பண்றா, ஓகேவா, என்ன பண்றா என்று கேட்டு மெசேஜ் பண்ணி கொண்டே இருந்தான். ஆதினி நிலவனுக்கு மெசேஜ் அனுப்பினாள். நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாம தூங்குடா என்று. எப்பொழுதும் 5 மணிக்கு விழித்து விடும் மஞ்சு கணவனின் அருகாமையில் தூங்கியதாலும் தாமதமாய் தூங்கியதாலும் அஞ்சனா அயர்ந்து உறங்கி கொண்டிருந்தாள். அப்படியெல்லாம் தூங்கும் ரகமில்லை அவள் என்பதால் கைகளில் தாங்கி கொண்டு படுத்திருந்தான் ஈஸ்வர். இரவில் சீக்கிரம் தூங்கி அன்புக்கு விழிப்பு வந்து விட்டது. அருகே தூங்கி கொண்டிருந்த அக்காவை பார்த்தவன் அவளை தொல்லை பண்ணாது எழுந்து போய் அடுப்படிக்குள் அண்ணன் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பத்தா, அம்மா எங்க? இன்னும் அம்மா வரலடா. ஏன்? பசிக்குது. என் பட்டு தங்கத்துக்கு பசிக்குதா? நாங்கள் வலிய கொடுத்தாலும் எதுவும் சாப்பிட மாட்டேன். நைட்டு ஒழுங்கா சாப்பிட்டிருந்தா இப்போ தூங்கி இருக்கலாம் இல்லையா என்றவர் பாலாத்தி பேரனுக்கு கொடுக்க, அங்கே அஞ்சுவின் ஃபோன். அம்மா ஃபோன் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்களா? ஆமாண்டா. அவன் அதை எடுத்து பார்க்க சார்ஜ் இல்லாமல் இருந்தது. நான் போய் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு வரேன். அம்மாவை எழுப்பாத, தூங்கட்டும். மகிழ் செல்ஃபோன் இந்த ஃபோனுக்கு மேட்ச் ஆகாது. அப்பத்தாவின் செல்ஃபோன் சார்ஜரும் மேட்ச் ஆகாது என்பதால் ஆதினியும் அஞ்சுவும் ஒரே சார்ஜர் யூஸ் பண்ணுவதன் ஆதினியின் அறைக்கு வந்தான்.
கதவு தட்டும் ஓசை. ஏதோ ஆதினி மிருதுவை தூங்க விடாமல் பேசிக்கொண்டே அவளை சமாதானம் செய்து நள்ளிரவுக்கு மேலாகிவிட்டது. இருவரும் தாமதமாய் தூங்கியதால் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள். அன்பு வந்து கதவை தட்டினான். மீண்டும் மீண்டும் கதவை தட்டவும் மிருது பழக்க தோஷத்தில் எழுந்து வந்து கதவை திறந்தாள். அங்கே அன்பு நின்றிருந்தான். நீங்க எப்போ வந்தீங்க? அப்போதுதான் மிருதுலா நிகழ்விற்கு வந்தாள். அவள் அது நான் என்று சொல்லும் போது அன்பு சார்ஜரை எடுத்துக்கொண்டு ஆதினியை பார்க்க அவள் உறங்கி கொண்டிருந்தாள். சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நீங்க தூங்குங்க என்று சொல்லிவிட்டு குடுகுடு என்று கீழே வந்தான். அம்மாவின் செல்போனுக்கு சார்ஜ் போட்டுவிட்டு அண்ணம் மாற்றி வைத்த பாலை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். அண்ணம், ஆதினி அக்கா எழுந்துட்டாளா? எழுந்தா பால் குடிக்க வர சொல்லு. அக்கா இன்னும் எழல. அப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? கெஸ்ட் கிட்ட. என்னடா, யாரு கெஸ்ட்? ஆதினி அக்கா ரூமில் ஆதிரியாத்த பொண்ணு இருக்காங்க, அவங்க கிட்ட. முதலில் சாதாரணமாக கேட்டவர். அதன் பின் அவன் வார்த்தைகள் மண்டைக்குள் இறங்கியதும் என்ன சொன்ன? ஆதிராத்த பொண்ணு அங்க இருக்காங்க. அன்னலட்சுமிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. எப்ப வந்த? நைட்டு தூங்குற வரைக்கும் யாரும் வீட்டுக்கு வரலையே என்று வேகமாய் ஆதினியின் அறைக்கு போக, எப்படியும் இவன் போய் சொன்னதும் கண்டிப்பாக வருவார்கள் என்பதால் அவள் வேகமாய் முன்னாடி வந்து நின்றாள். அன்னலட்சுமி, மிருது, நீ என்னடி பண்ற இங்க? எப்ப வந்த? அம்மாச்சி, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். ஓங்கி ஒரு அறை அறைந்தார். அந்த பிரம்மாண்ட வீட்டின் மௌனத்தை எதிரொலிக்கும் சத்தமாக இருந்தது அவளின் கன்னத்தில் விழுந்த அறை. அவள் அம்மாச்சி என்று கன்னத்தை தாங்கி பிடித்தபடி நின்றிருந்தாள். அவள் பிறந்ததிலிருந்து இவ்வளவு வலிமையான ஒரு அடியை யாரிடமும் வாங்கியதில்லை. கண்ணீரோடு அவள் கன்னத்தை பிடித்து நிற்க, ஏய், போய் ஒழுங்காவும் பை ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. உங்க வீட்டுக்கு போ. வா, நான் போய் விட்டுட்டு வரேன். நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்கப்புறம் என்னை உயிரோட பார்க்க முடியாதுங்க அம்மாச்சி. அடியே அறிவு கெட்டவளே, என் பொண்ணை ஊரே பேசும் என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கேன்னு. நான் செத்து போனாலும் எங்கள் அம்மாவை ஊரே பேசுவாங்க. சொந்த அண்ணன் பையனுக்கு கூட கட்டி கொடுக்க முடியாமல் பொண்ணை கொன்னுட்டாங்கன்னு பரவாயில்லையா? இம்முறை அடுத்த கன்னத்தில் அறை விழுந்தது. திரும்பி பார்க்க அங்கே நந்தினி நின்றிருந்தாள். நந்தினியின் கண்ணில் அனல் தெரிந்தது. அவள் 2 கண்ணங்களையும் பிடித்தபடி நிற்க ஏனோ அன்புக்கு பாவமாய் போனது. வேகமாய் ஓடினான் தன் அம்மாவை அழைத்து வர. சலனம் 362. அஞ்சு தூங்கவும் ஒரு தலையணையை எடுத்து தன் கையில் உருவி தலையணையை வைத்து அவளின் தலையை வைக்க அன்பு மீண்டும் தட்டினான். அவன் கொஞ்சம் விலகவும் அதில் கண் விழித்தவள் மணி பார்த்து, ஐயோ விடிஞ்சிருச்சா? ஏய் எருமை, எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுற? சட்டனி எழுந்தா எங்கேயாச்சும் தசை பிடிச்சுக்கும். பொறு, யாரோ கதவை தச்சாங்க. தற்றதிலே தெரிய வேணாமா ஓம்மாவன்னு என்று ஈஸ்வர் போய் கதவை திறக்க பையன் பேரை சொன்னதும் வேகமாக எழுந்தாள் அவள். நைட்டு சரியா சாப்பிடாம படுத்துட்டான், அதான் பசிச்சிருக்கும். ஐயோ, எப்படி தான் தூங்கினேனோன்னு யோசித்து தலையை கொண்டையிட கதவை திறந்த வேகத்தில் அங்கே நின்றிருக்கும் 6 அடி உருவத்தை கூட காணாது குடுகுடு என்று ஓடி வந்த மகனை கண்டு, இங்க ஒருத்தன் நிற்கிறேன், கண்ணுக்கு தெரியுதா பாரு இவனுக்கு என்று நினைத்து கொண்டே மகனின் செய்கையை கவனித்தான். அன்பு அப்போதுதான் எழும் அம்மாவை பார்த்தான். இரவொடியில் இருந்தாள். இப்படியெல்லாம் தன் அம்மாவை அவன் கடந்த சில வருடங்களாக பார்த்ததே இல்லை. சேலையில் மங்களகரமாக எழுப்பும் சக்தி கொண்டவள் அவள். மகனை கண்டதும் வேகமாக படுக்கை விட்டு எழுந்து வந்து, தங்கம் பசிக்குதாடி? அச்சோ, ஓவரா பஞ்சாங்களே என்று பார்த்தவனுக்கு அவர்களின் பிணைப்பு அவனுக்குள் ஒரு இதம் தந்தது. கூடவே கொஞ்சம் பொசசிவ் உண்டாக குளியலறை புகுந்து விட்டான் அவன். அன்பு வேகமாய் தன் அம்மாவின் அருகே வந்து அவளையே உச்சி பார்த்தான். என்ன குட்டி இப்படி பார்க்குற? மா, உடம்புக்கு முடியலையா? அம்மா நல்லா தானே இருக்கேன். அவன் அருகே வர, அம்மா இன்னும் குளிக்கல சாமி, அங்கே இரு. அதனால என்னங்கம்மா என்று அருகே வந்து அவளின் நெற்றி கழுத்து என கை வைத்து பார்த்தான். அம்மாக்கு ஒன்றும் இல்லை தங்கம், ஒரு 2 நிமிஷத்துல அம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன். அவனும், மா உடம்புக்கு முடியாட்டி தூங்குங்க. என் தங்க கட்டி, அம்மா நல்லா இருக்கேன்டா. அப்புறம் என் கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, நைட்டு லேட்டாக தான் தூங்குனேன் என்றவனுக்கு முன்னொரு நாளில் பெற்றவள் சொன்னது. காலையில் எழுந்ததும் முகத்தை சந்தோஷமா வச்சுட்டு பேசணும், நல்லது தான் சொல்லணும், சேடா எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அப்புறம் அந்த நாள் முழுசும் அதே மாதிரி இருக்கும் என்ற வார்த்தை காதுக்குள் ஒலிக்க அவன் கீழே நடந்ததை சொல்லலாமா வேண்டாமா? அம்மா கண்ணெல்லாம் வீங்கி பாவம், கூடவே கீழே நடந்ததை சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று நினைத்து, அம்மா நான் பால் குடிச்சிட்டேன். அப்பத்தை தந்தாங்களா? சாரி மயிலு, அம்மா தூங்கிட்டேன். பரவாயில்லைங்கம்மா, நீங்க குளிச்சுட்டு வாங்க, ஆனா சீக்கிரம் வாங்க என்றவன் எழுந்து போனான். பெண் அவள் இன்னொரு குளியலறைக்குள் புகுந்ததும் தான் எல்லாம் ஞாபகம் வர வேக வேகமாய் கணவனின் குளியலறையை தட்டினாள். என்னடி, நீங்க குளிச்சு முடிச்சு வெயிட் பண்ணுங்க, போலாம். என்ன லூசு, மார்னிங் செம மூடு போல. ஐயோ, என்ன நேரத்தில் என்ன பேசிட்டு இருக்கார்? என்னடி என்று கதவை திறந்தவன், ஏண்டி சோப்பு போட்டு விடுறியா? இல்ல, நான் போட்டு விடணுமா?
ஏங்க நான் எல்லாம் எந்த தப்பும் பண்ணல. மை டியர் மென்டல், உனக்கு என்ன ஆச்சு? நைட் இருந்து லூசு மாதிரி வளர. என்னடி இன்னைக்கு வேற மூட்ல இருக்க போல. குளிக்க விட மாட்டேங்கிற, நீயும் குளிக்க மாட்ட. சேர்ந்து குளிக்க ஐடியா பண்றியா? ஏனோ அவன் ஜாலி மூடில் இருக்கும்போது பேசி மூட் அவுட் பண்ண வேண்டாம் என்று நினைத்து, சரி நான் குளிக்கிறேன். அம்மணி, நீங்க என்ன நினைச்சு வந்தீங்க? இப்போ ஒண்ணுமே பண்ணாம போறீங்க. வாங்க அம்மணி, சேர்ந்து குளிச்சா காதல் அதிகரிக்குமாம். யார் சொன்னா? என்ன மாதிரி ஒரு காதல் வையப்பட்ட ஆண்மகன் என்றவன் அவளை இழுத்து ஈரம் பண்ணி காலை வேளையை கொஞ்சம் காதலுடன் தொடங்க அவளுக்கு உள்ளுக்குள் பக் பக் என்று இருந்தது. அவனுக்காக முகத்தில் எதையும் காட்டிக்காமல் அவன் இழுத்த எழுப்புக்கு வந்தவள், எங்க கதவை சாத்தல, மகன் வருவான் என்பதால் அவன் அவளையும் குளிக்க வைத்ததை பாதியில் நிறுத்தி அவன் வெளியே வந்தான். ஆடவன் கிளம்ப எண்ணி பெண்ணவள் வேக வேகமாக புருஷனிடம் பேசிடலாம் என்று சேலையை வேக வேகமாக கட்ட அது என்னவோ சரியாக இடுப்பில் நிற்கவில்லை. ஊரில் இருக்கும் கடவுளை எல்லாம் துணைக்கு அழைத்தாள். ஈஸ்வர் போன் அடிக்க பெண்ணவள் ஐயோ யார் என்று பீதியுடன் பார்க்க போனை எடுத்து காதில் வைத்துக்கொண்டே சொல்ல அதி. அஞ்சுவுக்கு ஹார்ட் பீட் எகிரியது. ஈஸ்வர் எப்போ என்று கேட்டபடி கீழே போக அஞ்சுவுக்கேனோ இந்த நேரம் என்று பார்த்து சேலை சரியாக கட்ட வராமல் வழுக்கி கொண்டிருந்தது. அள்ளி முடிந்து சொருகி கீழே வந்தாள். மொத்த குடும்பமும் அங்கே இரு கண்ணங்களையும் தாங்கி கண்ணீருடன் மிருது அச்சோ என்றவள் எல்லோரையும் பார்க்க யாரும் தன்னை தேடவில்லை என்பதால் இப்போது வரை பிரச்சனை என் பக்கம் திரும்பல. அப்பாடா என்று வர முகிலன், என்ன சித்தி முக்கியமான நேரத்தில் லேட் அப்டேட் ஆயிட்டேங்க. நீ எப்படா வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னும் போது ஆதினி அங்கே வந்தாள். மகிழ் குளித்து முடித்து சரியாக கூட கிளம்பாமல் அங்கே வந்து நின்றாள். ஆதினி கண்ணை கசக்கி ஏன் இப்படி கத்துறாங்க என்னும் போது அங்கே மிருதுவை கண்டு, இவளை சித்தி வெளியே வரக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க, இவ எப்ப வந்தா என்ற யோசனையுடன், அஞ்சு நீங்கெல்லாம் இந்த நேரத்துக்கு எழுந்துக்கிற ரகமே இல்லையே, இன்னைக்கு என்னடா வீட்டில் இருக்கிற எல்லாரும் எழுப்பாமலே எழுந்து வந்திருக்கீங்க. நிலவன், இப்படி கத்துனா இன்னும் கொஞ்ச நேரத்துல திருப்பூரில் இருக்கிற எல்லாரும் இங்கதான் வந்து நிப்பாங்க சித்தி என்னும் போதுதான் கவனித்தாள் அஞ்சு. அங்கே பல வருடங்களாக பேச்சு சத்தம் வெளியே வராத நந்தினியின் குரல் வீடே அலறும்படி இருந்தது. முகிலன், எவ்வளோ தைரியண்டா உனக்கு? சித்தி முன்னாடியே தைரியமா பேசுற. சித்தி, இவன் மிருதுவை கூட்டிட்டு வந்து ஆதினி ரூமில் படுக்க வச்சிருக்கான். பேட் பாய் சித்தி, இவன் கூட சேராதீங்க. ஆதினி, டேய் தங்க வச்சது சித்தி தாண்டா. சித்தி, நீங்க எப்போ இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க சித்தி? செருப்பு, நானே அவஸ்தையில் இருக்கேன், நீ ஏண்டா? நந்தினி, ஏ மிருதுலா, வந்த பிறந்து கிளம்புன்னு கத்திட்டே இருக்கேன், காதல் வாங்காம நிக்கிற, எவ்வளோ தைரியம் உனக்குடி? அப்படி என்ன பெற்றவங்களை விட புருஷன் கேக்குது? இன்னும் 10 நிமிஷம் தான் டைம், இடத்த காலி பண்ணு. அவள் கண்ணீருடன் தலையை குனிய, ஒழுங்கா கிளம்புடி. நான் போக மாட்டேன் அத்தை. அந்த வார்த்தையை கேட்டதும் சூடான நந்தினி கோபத்துல அங்கிருந்து கரண்டியை தூக்கி வீச நொடிக்குள் அவளின் முன்னாடி வந்து நின்று அதை தடுத்து நின்றான் நிலவன். முகிலன், வாட் அ கேட்ச், அங்க அடிச்சா இங்க வலிக்குது, சத்த சும்மா இருடா என்றவள். முகிலா, என்ன சித்தி? சித்தப்பா என்ன பாக்குறாராடா? செல்போனில் எதையோ தீவிரமாக பார்த்துட்டு இருக்காரு சித்தி. முடிஞ்சிச்சுடா சித்தி நிலமை. எனக்கு ஒரு வார்த்தை நைட்டு கூப்பிட்டு இருந்தா நான் அப்பவே எழுப்பி எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன்ல சித்தி. உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. அந்த நேரத்துல அவ்வளோ அறிவுபூர்வமா எல்லாம் தோணுதாடா? என்ன பண்றதுன்னு தெரியாம எதையோ பண்ணி இப்ப வந்து நிக்குது. அண்ணம் அப்போதுதான் ஆதினியை பார்த்து, ஓடி வந்த பொண்ணை நைட்டு தங்க வைக்கிற அளவுக்கு உனக்கு அந்த விஷயம் சரின்னு பட்டுச்சா ஆதினி? பெரியவங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? அவள் அஞ்சுவை பார்த்து பூர்வம் உயர்த்தி, நான் இப்போ என்ன சொல்ல? அவ்வளோ ஏண்டி என்ன பார்க்குற? அண்ணம், ஆதினி உன்கிட்ட தான் நான் பேசுறேன், பதில் சொல்லு. அவள் அப்பத்தா எனும் போதுதான், ஈஸ்வர், அம்மா நான் சொல்றேன் உங்களுக்கு பதில் என்றவன் எல்லோரின் முன்னாடியும் செல்போனை ஓடவிட்டான். இரவில் நடந்தது எல்லாம் எல்லோருக்கும் தெரிய அண்ணம் மருமகளையே பார்த்து, என்னம்மா இது? அத்தை, நான் எழுப்பலாம்னு தான் வந்தேன், மாத்திரை போட்டுட்டு தூங்குறீங்கன்னு தான் எழுப்பல. அண்ணம் கண்ணீருடன், நீ அனுப்ப முயற்சித்து பண்ணினது எல்லாம் சரிதான், ஆனா என் மக வளர்ப்பு சரியில்லைன்னு நாளைக்கு அசிங்கப்படுவா என்றவரின் கண்ணிலிருந்து நீர் வந்தது. இங்கேயும் அங்கேயும் ஒருவருக்கொருவர் யாருமே பேசவே மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுனா இவங்க எல்லாரும் கிடந்து துடிக்கிறாங்க என்ற போது மிருதுலா குழம்பி போனாள். வீடியோவை பார்த்ததும் நந்தினி வேகமாய் ஆதிரைக்கு அழைத்தாள். அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்க அண்ணி, உன் மக மிருதுலா இங்க வந்திருக்கா, வந்து கூட்டிட்டு போ. அங்க இருக்காளா?
அங்கே எப்போ வந்தா? யாரை கேட்டு உங்க மகன் கூட்டிட்டு போனா? ஏன் பையன் எதுக்கு கூட்டிட்டு போறான்? உன் மக தான் என் மகன் தான் வேணும்னு வந்திருக்கா, வந்து கூட்டிட்டு போ. நான் அவரோட வந்துடுறேன் அண்ணி, அவளை என் கூட அனுப்பி வைங்க. நந்தினி முந்தைய நாளில் இரவில் தன் அண்ணன் வந்ததிலிருந்து நடந்தவரை சொல்லி முடிக்க, இந்த வீட்டில் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க என்பது அவளுக்கு எப்படி தெரியப்படுத்துவது? யோசனை ஒரு பக்கம் இருந்தாலும் மகள் வீட்டை விட்டு போய்விட்டாள் என்று எண்ணும் போது ஒரு பெற்றவளாய் தோற்று போன வழி அவளின் குரலில் தெரிந்தது. அண்ணி, போன் ஸ்பீக்கரில் போடுங்க. அவள் லவுட் ஸ்பீக்கரில் போடவும், மிருது லைனில் இருக்கியா? அவளோ தயங்கி அம்மா சாரிங்க. உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. அதான் சாணியை வலிச்சு மூஞ்சில நல்லா அடிச்சிட்டு போயிட்டியே. அம்மா, அப்பா வந்து பொண்ணு தர மாட்டார். அப்புறம் நான் என்ன பண்ண? அவர் பொண்ணு தராரு தரல அது விஷயம் இல்லை. வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவ. எப்போ இந்த வீட்டை விட்டு போயிட்டியோ இனி நீ செத்தா கூட என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. உனக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதுக்கு முழுக்க நீ தான் பொறுப்பு. எங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லைன்னு நாங்கள் நினச்சிக்குவோம் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டாள். சலனம் 363. நந்தினி, நீ ஏன் அஞ்சு அவளை தங்க வச்ச? நம்ம குடும்பமான போயிடும்ல. அக்கா, நான் அண்ணா கிட்ட சொன்னேன் கூட்டிட்டு போன்னு. அது ஈஸ்வர், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க குடும்பமானவம். அது என்னத்தான் ஊட்டி வளர்த்தாலும் அவங்க பாசம் இன்னும் அங்கே தான் இருக்கு. ஈஸ்வர், என் பொண்டாட்டி நேத்து எனக்கு சாதகமாக பேசினா, இன்னைக்கு அவ அண்ணனுக்கு சாதகமா? அதுவோ நேற்று நைட்டு வீடியோ பார்த்தியாடா? பார்த்தேன்டா. மிருதுவா நம்ம யாரும் வரதுக்கு முன்னாடி அனுப்பி வைக்க அஞ்சும் பிளான் பண்ணினது. அண்ணன் பாசம் அஞ்சுவுக்கு அதிகம். முந்தா நாள் நைட்டு என் பொண்டாட்டி என்கிட்ட, இனி அவங்க எல்லாம் வேணாம், நீங்கள் தான் என் உலகம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு எங்கள் வீட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாடா. ரகசியமாக அண்ணனுக்கும் கூப்பிட்டுருக்கா. அவள் அண்ணன் மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கான். அதில் என் பொண்டாட்டி உச்சி குளிர்ந்து போயிட்டா. அவன் மன்னிப்பு கேட்டானா? அந்த வீடியோ நான் பார்க்கலையே. எல்லாரின் முன்னாடியும் அவன் மன்னிப்பு கேட்குறத போட்டு காமிச்சா அது நல்லா இருக்குமா? அதான் காமிக்கல. அவ்வளோ பேச்சு பேசுனா ஏன் அவன் மன்னிப்பு கேட்குறது எல்லாம் தெரிஞ்சுக்கட்டும். அப்படி பஞ்சது முறையா இருக்காததி. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் முன்னாடியும் திட்டிட்டு யாருக்கும் தெரியாம நைட்ல வந்து சாரி கேட்குறான்னு அசிங்கமாக பேசுவாங்க. உன் பொண்டாட்டி எல்லாம் உன்கிட்ட நேர்லையே கேட்டுடுவாங்க. அவன் நேற்று மனசார மன்னிப்பு கேட்குறான். அதை நம்மளும் மதிக்கணும் இல்லையா? அதான் அந்த வீடியோவை பிள்ளைங்க முன்னாடி போட்டு காமிக்கல. அது பிறப்பில் தான் நான் உனக்கு அண்ணன், மற்றபடி நீ தாண்டா எனக்கு அண்ணன். நான் எல்லாம் டக்குன்னு எமோஷ்னலாக முடிவெடுத்துடுவேன். இருந்தாலும் நந்தினிக்கு அஞ்சுவுக்கும் அவங்க வீட்டு மேலே எவ்வளவு பாசம். ஈஸ்வர், உன் பொண்டாட்டியாச்சும் கோபம் வந்தாலும் பாசம் வந்தாலும் ஒரே நேரத்தில் காட்டிடுவாங்க. ஆனால் என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்கிறது ஒன்று, பஞ்சது ஒன்று. அதுவும் பண்ணிட்டு பம்முவா பாரு. பார்க்கவே அது ஒரு ஜாலியாக இருக்கும். என் பொண்டாட்டி மட்டும் சும்மாவா? அவளுக்கும் அவங்க அண்ணனோட மானம் போயிடக்கூடாதாம். இருவரும் சிரித்து கொண்டிருப்பதை கண்ட அஞ்சு முகிலனிடம், டேய், அண்ணனும் தம்பியும் ஏதோ பேசிக்கிறாங்க, அது என்ன பற்றியா தான் இருக்குமா? டெஃபினெட்லி சித்தி. சித்தப்பா முகத்தில் சிரிப்பு இருக்கா, கோபம் இருக்கா? அந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா சித்தி? அவரை என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதை விட அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பார். ஆனால் அவரோட கண்ணு மட்டுமே நாலா பக்கமும் பார்க்கும். அவர் எல்லாம் மைண்ட் ரீடர் சித்தி. நம்ம நிற்கிற தோரணையை வச்சு நம்ம இதை தான் திங்க் பண்ணுறோம்னு கண்டுபிடிச்சிடுவார். அப்போ உங்களை கண்டுபிடிக்காம இருப்பாரா? அவள் எட்டி அவனை பார்க்க, அவனோ புருவம் உயர்த்தி என்ன என்பது போல் கேட்க, ஐயோ பார்த்துட்டாரே நிற்க சைக்கையால் தண்ணீர் கேட்டான். ஏனோ தனிமையில் மனதில் இருப்பதை கொட்டிவிட்டாள். தன் பாரம் குறையும், என்ன நினைப்பாரோ ஏது நினைப்பாரோ என்று யோசித்து குழம்புவதை காட்டிலும் தனியா சிக்கும் போது பேசிடணும் அஞ்சு என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டே தண்ணி எடுத்துக்கொண்டு வந்தவள் அவனிடம் நீட்டிவிட்டு, நான் எல்லாம் ஒன்றும் பண்ணல. ஒன்னெல்லாம் பண்ணல, 2-3 பண்ணியிருக்க, வீடியோவில் பார்த்தேன். அப்புறம் மூஞ்சியை டிசைனாக வைக்காத. நீ எப்போ எப்படி வைப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வேணும்னு பண்ணலைங்க. ஏண்டி 4 ஸ்டெப் மேலே ஏறி வந்து என்கிட்ட சொல்லலாம். அதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுற. நீ எல்லாம் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? உங்கள் குடும்பம் மானம் போயிடக்கூடாதா? அப்போ நீ என்ன பக்கத்து வீட்லையா இருக்க? அவ்வளோ இது நம்ம வீடுங்க, நம்பிட்டேன் போடி. நம்புங்க, எனக்கு நீங்கள் தான் முக்கியம். முகிலா, சித்தப்பா என்று ஓடி வந்தான். இவளை கூட்டிட்டு போ, ரொம்ப நடிக்கிறா, என்னால் பார்க்கவே முடியல. என்னை பார்த்து நடிக்கிற மாதிரியா தெரியுது? ஐயோ சாமி, நீ என்கிட்ட மட்டும்தான் நடிப்ப, மற்றவங்க கிட்டலாம் அப்படியே உருகி வழிஞ்சு. அவன் தலையில் கை வைத்து, சத்தியமா எனக்கு நீங்க தான் முக்கியம். ஒரு நிமிடம் உன் மகனை கூப்பிடுறேன். அவன் தலையில கை வச்சு இந்த சத்தியம் பண்ணு, நானா அவனானு. அத்தை கூப்பிடுறாங்க, இதோ வரேன் என்று ஓடிவிட்டாள் அவள். ஈஸ்வர் புன்னகையோடு முகிலனை பார்த்து,
பாத்தியா, உன் சித்தி செம்மையா நடிக்கிறாடா. பாவம் சித்தப்பா, அவங்க எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்களா இருந்தா கஷ்டம் தானே. அவளாவது 1 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு நடிப்பா. நீ 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிப்ப. ஓடிடு, அவகிட்ட கத்துக்கிட்ட தானே நீயும். வந்துட்டான் சித்தியை காப்பாத்துறதுக்கு. உங்களுக்கு பொறாம எங்க சித்தியை பார்த்து என்று சொல்லிவிட்டு அவனும் ஓடிவிட்டான் அஞ்சுவிடம். அண்ணம் தன் மாமனாரை பார்த்து, ஆதரை இப்படி சொல்றாளே மாமா, என்ன பண்றது? பெத்தவங்க சம்மதம் இல்லாம ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சா தப்பாகாதா? அவர், அதியமான், தாத்தா இப்படி ஓடி வந்திருக்கிறது உன்னோட மகனுக்காக. இதுல ஓ முடிவு ரொம்ப முக்கியம் கண்ணா. ஈஸ்வர் அதியமானை பார்க்க, அதியமான் தம்பியை பார்த்து நீ ஏன் பேசு என்பது போல் நின்றிருந்தான். அண்ணாமலை, ஈஸ்வரா, தாத்தா இப்ப நாம என்ன முடிவெடுக்கிறது? நீங்க சொன்னா சரிங்க தாத்தா. இப்பவும் பிறகுன்னு நான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் எண்ணிட்டுருக்கேன். ஆதர புருஷன் என்ன பிரச்சனை பண்ணலாம்னு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு தயாராக இருக்காப்புல. ஏன்னா பின்னாடி பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண போகிறது நீ தான். இப்போ இந்த கல்யாணத்தை நடத்துறதா நடத்த வேண்டாமா நீயே சொல்லு. ஈஸ்வர், தாத்தா நம்மளை நம்பி வந்த பிறகு நம்ம திருப்பி அனுப்புறது சரியா இல்லைங்க தாத்தா. அத்தனை பேர் போன்னு சொல்லியும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிலவனுக்காக எல்லாத்தையும் எதிர்த்து வந்திருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணுகெல்லாம் நம்ம தேடினாலும் கிடைக்காது. அவனுக்கு ஏத்த பொண்ணுங்க தாத்தா. நம்ம கல்யாணத்தை நடத்தலாம். அவங்க அப்பா வந்து கூப்பிட்டும் போகல. அவனை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நாம ஏன் கொண்டு போய் விடணும்? நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க தாத்தா. முகிலனுக்கும் நிலவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். கண்ணா, என்னோட பெரிய ஆசை ஆதினி கல்யாணத்தையும் பார்க்கணும். நீங்க எல்லாரும் சந்தோஷத்தையும் மற்றவர்களின் அன்பையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வளர்ந்து ஆளான ஆட்கள். ஆனால் பிஞ்சு குழந்தையிலிருந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காத ஒண்ணுனா அது ஆதினி மட்டும்தான். சாவுக்கு பயப்படாத ஆள் தானா. ஆனா ஆதினி கல்யாணத்தை பார்க்குற வரை எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்னு சாமி கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆதினி வேகமாய், தாத்தா ஜாதகெல்லாம் பார்த்து ஒவ்வொருவரின் கட்டத்தை கணித்து எழுதி வாங்கும் நீங்கள் என்னோட ஜாதகத்தையும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அப்ப என்னோட ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க இறந்துடுவீங்க என்ற காரணத்துக்காக எவனோ ஒருவரின் உயிரை பணையம் வைக்கிறது நியாயமுங்களா? இதெல்லாம் பிற்போக்கு என்று நினைத்து ஒருவன் தாலியை கட்டிவிட்டான் என்று வைங்க. அவனுக்கு ஏதாவது ஒன்றானால் என்னை கட்டிக்கிட்டவன் இறந்துட்டா கஷ்டப்பட போவது நான் தானே. உங்களோட அவசர வாழ்க்கையில் ஏன் என் வாழ்க்கையை பணையம் வைக்கிறீங்க தாத்தா? நான் தான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் ஆதினி. ஆனா ஒரு நாளும் என் பேரன் தப்பான முடிவை எடுக்க மாட்டான். அவன் உனக்கான ஒரு சரியான வாழ்க்கைய அமைச்சு கொடுப்பான். அவன் எந்த வாழ்க்கையை அமைச்சு தரனோ அந்த வாழ்க்கையில நீ மகாராணி மாதிரி வாழ்வ என்று இப்ப சொன்னா புரியாது. இது நான் செத்த பின் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வ, அப்போ உனக்கு புரியும். இது ஈஸ்வருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கடினமான சவால். அப்படிப்பட்ட ஒருவனை தேடி பிடித்து தான் கல்யாணம் பண்ணணும், ஆனால் சிறப்பாக பண்ணி தரணும் என்று முடிவு பண்ணி கொண்டான் ஈஸ்வர். அண்ணம், கண்ணா, கண்டிப்பா நீ ஆதினிக்கு மாப்பிள்ளை பார்த்துருவ. அதுக்கப்புறம் இருக்கிறது மகிழ் மட்டும்தானே. மும்பையிலிருந்து பாப்பாவுக்கு மாப்பிள்ளை வராங்கன்னு சொன்னேன். அது என்ன ஆச்சு? நான் தான் ஆதினிக்கு பார்த்ததுக்கு அப்புறம் வர வச்சுக்கலாம்னு இருக்கேனுங்கம்மா. அண்ணாமலை, நீ ஒவ்வொரு முறையும் மும்பை பையனை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு என்னமோ அந்த ஜாதகம் நெருடலாகவே இருக்கு. எங்கேயோ அவசரப்படுற மாதிரி உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கு. எனக்கு அப்படிதான் தாத்தா இருக்கு. நீங்கள் சொல்கிற வார்த்தை என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கிறதுனால தான் நாளை தள்ளி போட்டுட்டே இருக்கேன். ஞானவேல் மும்பையிலிருந்து கிளம்பி வந்து இப்போ ஒரு வேலையாக சென்னையில் தான் இருக்காப்புல. இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் ஒரு வேலையாக வெளியே இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் டேட்டை தள்ளி வச்சிருக்கேன். என்ன பண்ணலாம்னு இன்னும் நான் சரியாக முடிவு எடுக்கலைங்க தாத்தா. அண்ணம், பையனை பற்றியெல்லாம் விசாரிச்சிட்டியா கண்ணா? ஆள் அனுப்பி இருக்கேனுங்கம்மா. அந்த ரிசல்ட்டுக்கு தான் காத்துட்ருக்கேன். லாஸ்ட் 5 இயர்ஸாக அவனை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. வாழ்க்கையில் கல்யாணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்ணா. அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னா நாள் கடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நல்ல பையனாக பார்த்து கட்டி வச்சிடணும். அன்பு, அப்போ தான் என்ன கண்ணா? அக்காவுக்கு தீரன் மாமாவை கட்டி வைக்கலாமா இல்லையா? மாமாவுக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஃப்ரெண்டு மிருது அக்காவுக்கும் அண்ணா. அதுவரை அமைதியாக நின்றிருந்த மகிழினிக்கு தூக்கி வாரி போட்டது. சலனம் 364. அண்ணம், குட்டிமா என்ன சொல்றா இவன்? அன்பு சொல்றது உண்மையாடா? அவன் சரியான ஆள் இல்லை கண்ணம்மா உனக்கு. அன்பு, மாமா சரியில்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்த்தா நீங்க மாமா கிட்ட பேசுனீங்களா? முகிலனுக்கு ஏனோ அவனை தூக்கி சுத்தணும் போல் இருந்தது. இவ்வளவு தெளிவாக கேட்க வேண்டியதை கேட்டு விடுகிறான் இவன். இதுவே நான் என்றால் எங்க அம்மா மண்டையில் கொட்டி உட்கார வச்சிருப்பாங்க. எவ்வளவு கேள்விகள் இப்படி கேட்காமல் உள்ளுக்குள்ளேயே புதைஞ்சிருக்கு எனக்குள் என்ற யோசனையோடு அவன் மிருதுவுக்கு தன் அம்மாச்சி மேல் கோபம் வந்தது. ஏன்
அண்ணாவை குறை சொல்றாங்க. ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணினா வாழ்க்கை முழுவதும் தப்பாவே இருப்பாங்களா? சொல்லப்போனா கல்யாணம் முடிஞ்சப்போ இவங்க அஞ்சு அத்தையை பேசினதுனால தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் எங்க வீட்டுல நடந்திருக்கு. ஆனா அதை யாரும் சொல்ல மாட்டாங்க என்ற மனதுக்குள் நினைத்தவளுக்கு வலித்தது. அன்புவின் வார்த்தையில் அதிர்ச்சியான நந்தினி, பாப்பு என்ன சொல்றா இவன்? அவன் வீட்டுல போய் நீ வாழ போறியா? அங்கெல்லாம் நீ சந்தோஷமா இருக்க முடியாது பாப்பு. எங்க அம்மா பேசினதெல்லாம் நீ மறந்துட்டியா? புரியல. நீ ரொம்ப தெளிவானவள்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது குழப்பத்தில் எதுவும் முடிவெடுத்துட்டியா? உன்னை ஒரு இடத்தில் மோசமான மனநிலையை உருவாக்கியவன் அவன். அப்படிப்பட்ட ஒருத்தன் வேண்டுமா? எப்பொழுதும் டெரராக இருக்கும் தன் மாமியார் அவளிடம் பேசும்போது எவ்வளவு நிதானத்துடன் பேசுகிறார் என்று மிருது அவளையே பார்த்தாள். அதியமானும் ஈஸ்வரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மகிழ் என்று வரும்போது தன் குடும்பத்தை அவள் அடுத்தவர்கள் போல் பேசுவதை நினைத்து இந்த இடத்தில் நந்தினியை அடிச்சுக்க யாரும் இல்லை. அவள் காட்டும் அன்பில் துளியும் கலப்படம் இருக்காது. நான் இதைத்தான் பேசுகிறேன், நான் இதைத்தான் செய்கிறேன் என்பதை தெளிவாக செய்யும் பெண்ணவள். அன்பு தன் அக்காவையும் மற்றவர்கள் பேசுவதையும் கவனித்தான். ஏன் எல்லாரும் அவங்க நினைக்கிறத அக்காவிடம் சொல்றாங்க? என்னோட அக்காவுக்கு என்ன பிடிக்கும் என்று என் அக்கா தானே முடிவு பண்ணணும். ஆளாளுக்கு கருத்து சொல்லும்போது அவங்க எப்படி மனசில் இருப்பதையெல்லாம் வெளியே சொல்ல முடியும் என்று பார்த்து கொண்டே வந்தான். அன்பு இப்போது வளர்கிறான் என்று யாருக்கும் தெரியவே இல்லை. தன் வீட்டின் கட்டமைப்பை சரியோ தவறோ பெரியவர்கள் சொல்லும் போது காது கொடுத்து கேட்கணுமே தவிர எதுவும் பேசக்கூடாது என்று அவனுக்கு தன் அம்மா சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் புரியும் என்பதால் மௌனமாய் இருந்தான். இல்லாவிட்டால் ஏன் அக்காவை எல்லாரும் டிஸ்டர்ப் பண்றீங்க என்று கேட்டிருப்பான். அண்ணாமலை, மகிழ், நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. ஈஸ்வர அவமரியாதை செய்யற மாதிரி ஒரு செயலை எப்பவும் செய்ய மாட்டாய் என்று. எந்த சூழ்நிலையிலும் என் பேரன் கண்ணில் உன்னால் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாதுடா. அன்பு, எங்க அப்பா எல்லாம் ஸ்ட்ராங் தாத்தா. அவர் எதுக்கு அழணும்? அக்கா எதுக்கு அழ வைக்க போறாங்க? நீங்க யாரும் தப்பு பண்ணுனா அதை ஈஸ்வர பாதிக்கும். அப்போ யாரும் தப்பு பண்ணக்கூடாது தாத்தா என்றவன் அண்ணாமலையிடம் திரும்பாமல் அருணாச்சலத்திடம் கேட்டான். அண்ணாமலை, என்னை இவ்வளோ பாசமா எல்லாம் இவன் கூப்பிடும் ஆள் இல்லையே என்று பேரனை பார்க்க அதற்குள் அருணாச்சலம், சொல்லுக்குட்டி, என்ன விஷயம்? எங்க அப்பா சின்ன வயசில் தப்பே பண்ணினதில்லையா? அவன் விளையாண்டிருந்தா உன்ன மாதிரி சுதந்திரமா இருந்தா என்ன சேட்டையெல்லாம் செய்திருப்பான்னு தெரியும். அவனை தான் விளையாடவே விடலையே எங்க அப்பா என்றவரின் குரலில் அத்தனை ஆதங்கம். அன்பு வேகமாய், பெரிய தாத்தா, அப்போ நீங்கள் தான் பிக் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. எங்கள் அப்பாவையும் அவர் இஷ்டத்துக்கு விட மாட்டேங்கிறீங்க, எங்கள் அக்காவையும் அவங்க இஷ்டத்துக்கு விட மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்கள் அப்பாவை விளையாட விட்டிருந்தா எங்கள் அப்பா என்னெல்லாம் பண்ணியிருப்பார் என்று எங்களுக்கும் தெரிந்திருக்கும் இல்லையா? அந்த வார்த்தை சொல்லெஞ்சிருந்தது அண்ணாமலைக்கு மட்டுமல்ல, அன்னத்திற்கும் நந்தினிக்கும், இப்படி எல்லாருக்கும். அஞ்சுவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஏன் இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று அவள் வாய் திறப்பதற்கு முன்னாடியே ஈஸ்வர் வேகமாய், அன்பு பா, அவனிடம் வந்து, பெரியவங்க பேசுகிறப்ப இப்படியெல்லாம் பேசக்கூடாது. எனக்கு எங்கள் தாத்தா சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தலையெடுக்காவிட்டால் நம்ம பிஸ்னஸ் அப்புறம் யார் பார்த்துப்பா? அப்போ பெரிய தாத்தா அதியப்பாவுக்கும் சொல்லித்தரல, எங்கள் அப்பாவுக்கும் சொல்லித்தரல. அப்போ யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்தி தானே இருக்கணும். நான் விரும்பித்தான் பண்ணினேன். உனக்கே தெரியாமல் நீ தப்பு பண்ணிட்டா உன்னை அப்படியே போன்னு விட மாட்டோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் உன்னை சரி பண்ணுவோம். நாளைக்கு நீ ஏதாவது பண்ணினா நிலவன் அண்ணா, முகிலன் அண்ணா, ஆதினி அக்கா, மகிழ் அக்கா என்று எல்லாரும் உன் கையை பிடிச்சு தூக்கி விடுவார்கள். அது மாதிரிதான் அக்காவிடமும் பண்ணுகிறார்கள். இவர்கள் எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் பேசுவாங்க, பண்ணுவாங்க. அதை நீ நம்பணும். இனிமேல் இப்படி நீ பேசக்கூடாது. அன்பு, ஏனுங்கப்பா தப்பு பண்றவங்க திருந்த மாட்டாங்களா? அஞ்சு தங்கம், இப்படியெல்லாம் பொது வெளியில் வைத்து அப்பாவிடம் கேள்வி கேட்கக்கூடாது. அம்மா, எங்க மிஸ் சொல்லியிருக்காங்க, எப்போ என்ன தோணினாலும் உடனே கேட்டு விடணும். அப்படி கேட்காவிட்டால் அது உள்ளுக்குள்ளே இருந்து பெரிய கேள்வியா வந்துடுமாம். ஈஸ்வர் அஞ்சுவிடம் நான் பார்த்துக்கிறேன். அவன் பேசும்போது அவனுடைய கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. நான் பார்த்துக்கிறேன். நம்ம இப்போ அவனுக்கு சரியான பதில் புரியும்படி சொல்லாவிட்டால் அவனோட பார்வைக்கு நம்ம என்ன பண்ணினாலும் தப்பாக தான் தெரியும் என்றவன், நீ பேச அன்பு, உனக்கு என்கிட்ட என்ன கேட்கணும்? ரவி மாமா நல்லவங்களா கேட்டவங்களா? நல்லவர் தான். ஆதிரியத்தை நல்லவங்க தான். அப்படியே அவங்களுக்கும் நமக்கும் சண்டை. அதெல்லாம் புரிய உனக்கு வயசாகும். சரிங்கப்பா, அன்னைக்கு வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு வெளியே போனப்போ ரவி மாமா ஓவராக பண்ணிட்டாருன்னு, அதனால தான் அண்ணா நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சுன்னு.
நீங்க போனப்போ ரவி மாமா எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் தீரன் மாமா இப்ப அக்கா கிட்ட பழகினாலும் நீங்க எல்லாரும் அவரை அவாய்ட் பண்றீங்க. அப்பா, தீரன் மாமா தெரியாம தப்பு பண்ணியிருக்கலாம். இப்போ அக்கா கிட்ட சாரி கேட்டிருப்பார் இல்லையா? நந்தினி, அன்பு எல்லா தப்பையும் மன்னித்து விட முடியாத அன்பு. அவன் மன்னிக்க முடியாத தப்பையெல்லாம் பண்ணியிருக்கான். எங்க மிஸ் சொன்னாங்க, தப்பு பண்ணி சரி பண்ணிக்கிறவர்கள் தான் மனிதர்கள். அன்னைக்கு சின்ன தாத்தாவும் அதுதான் சொன்னாங்க. செய்கிற தப்புக்கு மனசார மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அந்த தப்பை செய்யாதவர்கள் தான் மனிதர்கள் என்று சொன்னார்கள். ஈஸ்வர், இப்போ நீ என்ன சொல்ல வர? ரவி மாமா தப்பு பண்ணிட்டார். நீங்க போனப்போ நீங்க காட்டின வீடியோல அம்மா வந்து ரவி மாமா கிட்ட பேசினாங்க. அப்போ எங்க அம்மா கேட்டவங்களா? அஞ்சு குட்டி, அவரே பயங்கரமா இருக்காரு, நீ வேற ஏண்டா என்று பதட்டமாய் கணவனை பார்க்க, உன்னோட அம்மா எப்பவும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் செய்வா. அதனால அம்மாவை வெறுக்க முடியாது. தப்பு செஞ்சா திட்டிட்டு மறக்கிற மாதிரியான உறவு தான் நமக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவு. உனக்கு தீரன் பிடிச்சிருந்தா நீ பழகு, பேசு, அவன் கூட எங்க வேணாலும் போ. ஆனா மகிழுக்கு உனக்கு பிடிச்ச தீரனை கட்டி வைக்கணும் என்று நினைப்பது தவறு. அவனும் மகிழக்காவுக்கு பச்சை கலர் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீல நிறத்தில் எடுத்து வந்துட்டு இதை கட்டு, உனக்கு நல்லா இருக்கும்னு அப்பதான் சொல்லுவாங்க. அப்பதான் தலை சீவி அக்கா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நந்துமா அந்த தலையை களைத்து அவர்களுக்கு பிடித்த மாதிரி சீவி விடுவாங்க. இப்படி எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லும் போது அக்கா மறைக்காம வாங்கிக்குவாங்க. என் அக்காவுக்கு என்ன பிடிக்கணும், ஏன் யாருமே கேட்க மாட்டேங்க. அந்த வார்த்தையில் மகிழ் கண்கள் கலங்கி விட்டது. தனக்காய் தன் குரலாய் தான் வளர்க்கும் குழந்தை பேசுவதை நினைத்து, ஈஸ்வர், அன்பு இன்னைக்கு சொல்றத மனசில் வச்சுக்கோ. சபையில் பெரியவங்க பேசுவாங்க, சின்னவங்க கேட்கணும். உங்களுக்கென்று கருத்து சொல்றதுக்கு ஒரு நேரம் வரும்போது சொல்லலாம். அதுவரை அமைதியா இருக்கணும். சில நேரம் அனுபவங்கள் கற்றுத்தரும் விஷயங்கள் ஏராளம். பெரியவர்கள் எல்லாரும் அனுபவசாலிகள். தான் கடந்து வந்த பாதையில் இருக்கும் முட்கள் தன் வாரிசுகளுக்கு கொடுக்காமல் அந்த பாதையை சரியாக்கி தரும் வேலை செய்பவர்கள் தான் நம் முன்னோர்கள். அதைத்தான் நாங்களோ உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்றதும் அவன் தலையாட்டி விட்டு அமர்ந்து விட்டான். ஈஸ்வர் தன் தாத்தாவிடம், தாத்தா, நீங்க மகிழ் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. அவரோ, மகிழ், அவன் வேண்டும் வேண்டாம் என்ற முடிவையெல்லாம் நீ எடுத்துக்கோ. ஆனால் ஒரு தாத்தாவா என் அனுபவத்தில் நான் சொல்றேன், 1க்கு 2 முறை யோசி. அவன் ஒரு முடிவையே சரியா எடுக்காமல் ஆதினிக்கு ஓகே சொல்லிட்டு நாட் ஓகே சொன்னவன் நாளைக்கு உனக்கு ஓகே சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்தா போக மாட்டான் என்பதில் என்ன நிச்சயம்? அவள் என்ன சொல்வது, எப்படி சொல்வது? வீட்டை விட அவர் முக்கியமா இல்லையா? என் அப்பாவை கஷ்டப்படுத்தின ஒருத்தவங்க வீட்டில் போய் அப்பாவையும் திருப்பி நிறுத்தி தான் அவர் வேண்டும் என்று ஆசையெல்லாம் அவளுக்கு எப்பொழுதும் எழுந்ததே இல்லை. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களோடு அவள் தலையை கவிழ்ந்து நிற்க, அஞ்சு, என்னடி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நீ தரையில என்னத்தை பார்த்துட்டு இருக்க? என்னடி திருப்பி உனக்காக போய் உங்க அப்பா அங்க நிக்கணும்னு ஆசைப்பட்டியா? நீ ஏற்கனவே எங்க அம்மா பேசினதெல்லாம் நீ மறந்துட்டியா? அண்ணா யார் வேணும்னாலும் எனக்கு மருமகளா வரலாம், ஆனால் உன்னோட மகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார். அவர் வீட்டில் போய் நீ நிற்கிறியா? தன் சின்ன அத்தையின் இன்னொரு வெர்ஷன் பார்க்க ஒரு மாதிரி இருந்தது மிருதுவுக்கு. நேற்று தன் அப்பாவை வர சொல்லி தன்னை அனுப்ப முயலும் போது அவரின் தங்கையாக இருந்த அவர் இன்று தன் கணவனிற்கு ஒரு அசிங்கம் வர வேண்டாம் என்று ஒரு மனைவியாக தன் மகளை பேசிய அந்த வீட்டிற்கு தன் மகள் கால் வைக்கக்கூடாது என்று நினைக்கும் இடத்தில் ஒரு அம்மாவை தெரிய மிருதுலாவுக்கு தான் இவர்களை எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் என்ற பயம். அது மட்டுமல்லாமல் தன் அண்ணனை வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை என்பது புரிந்தது. அதையும் அருணாச்சலமும் மௌனமாய் பார்த்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையை அவர் கையாள நினைக்கவில்லை. நிலவனும் முகிலனும் எப்படியாவது தன் தங்கைக்கு சப்போர்ட் பண்ணணும், அதற்கான நேரத்திற்காக காத்திருந்தார்கள். ஆதினி மௌனமாய் இருந்தாள். ஏனோ தன் தாத்தா சொல்வது போல் இன்னொரு பெண் அவர் வாழ்வில் வரமாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம்? அதனால் இந்த திருமணம் நடைபெறாமல் இருந்தால் நல்லது என்றுதான் நினைத்தாள் அவள். ஈஸ்வர் அம்மோ என்றதும் கவிழ்ந்திருந்த தலையை ஒரு நிமிடம் நிமிர்த்தினாள் மகிழ். அதுவரை பேசிக்கொண்டிருந்த அனைவரும் மௌனமானார்கள். எல்லோரும் அமைதியா இருக்க ஈஸ்வர் மகிழினியை பார்த்து, தம்பி சொல்றது உண்மையாடா? அப்பா, எனக்கு அவரை பிடிக்கும் தான், ஆனா உங்களை விட எனக்கு எதுவும் பெருசில்ல. இது அதற்கான பதில் இல்லடா. நீ அவனை விரும்புறியா? பிடிக்குங்கப்பா. அப்ப நீ அவனை லவ் பண்ணலையா? எனக்கு சொல்ல தெரியலங்கப்பா, ஆனா பிடிக்கும். அம்மோ, நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்கள தவிர நம்ம கண்ணு வேற எதையும் பார்க்காது, நம்ம மனசு வேற எதையும் திங்க் பண்ணாது. நம்ம மனசுல அவங்கள தவிர வேற யாரையும் உட்கார வைக்க முடியாது. அப்பா மனசுல அவரை தவிர வேற யாரையும் உட்கார வைக்க முடியல. ஆனா என் அப்பாவை அசிங்கப்படுத்தின அந்த வீட்டின் வாசப்படியில் என் அப்பா எனக்காக போய் கால் வைக்கிறது பிடிக்கலங்கப்பா. உங்களை விட தீரன் மாமா பெருசில்லைங்கப்பா.
உங்களை விட நம்ம குடும்பத்தை விட இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே பெருசில்லைங்கப்பா. ஈஸ்வர், இப்போ மிருதுலாவையும் எடுத்துக்கோ. எவ்வளோ ஸ்ட்ராங்கா என்ன பிரச்சனை வந்தாலும் நிலவந்தா வேணும்னு நினைக்கிறா. அதுதான் உண்மையான காதலமோ. நம்ம எப்போ ஒருத்தருக்காக இன்னொருத்தரை தூக்கி போடுறோமோ அங்கே அந்த இருவருக்கும் இடையில் காதல் எங்கே இருக்குமா? அவள் அப்பா என்று பார்க்க, அம்மோ எனக்காக நீ தீரனை தூக்கி போடுறாய் என்றாள். அந்த அளவுக்கு தீரன் உன் மனசில் ஸ்ட்ராங்கான இடத்த பிடிக்கல. அதை மீன் பண்ணி அப்பா சொல்கிறேன். அவர் தான் வேணும்னு நான் கேட்டிருந்தா நீங்கள் எனக்காக அவர் வீட்டுக்கு போவீங்கப்பா, கட்டி வைப்பீங்கப்பா, எனக்காக நீங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்க. ஆனால் அவரை விட நான் உங்களை லவ் பண்ணுறேன். என்னோட லவ்வில் எது பெஸ்ட்டுன்னு நான் அப்பா மேலே வச்சுருக்கிறதாவது பெஸ்ட். ஈஸ்வர், அம்மோ இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஒன்று கணவன் இல்லை தகப்பன். இந்த அப்பாவை விட உன்னை ஒருத்தன் நல்லா பார்த்துக்கிட்டானா அப்பேற்பட்ட ஒருத்தனை கட்டி வைக்கிறதில் நான் பெருமைப்படுவேன். எதையும் இழக்கலாம் அவனுக்காக என்று எப்போ உன் உள் மனசு சொல்லுதோ அன்னைக்கு நீ அவனை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி தீரன் மேல் உனக்கு காதல் இருக்கா? எனது அப்பா அசிங்கப்பட்டார் என்றதும் அந்த நொடி அவர் செல்ஃபோன் என்னை பிளாக் பண்ணி தான் என் மனசு சொல்லிச்சு என்றவள் மனமோ, நீ எந்த விதத்தில் சரியான பெண்? ஒருவன் உன்னை தீண்டி அவனோடு ஒன்றி கட்டியெல்லாம் பிடித்துவிட்டு நொடியில் பிளாக் செய்யும் கேவலமான செயலை செய்யும் நீ எல்லாம் சரியான பெண்ணில்லை என்று உள்மனம் உறுத்தியது. அப்பா, அவர்தான் வேணும்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு அவருடன் நல்ல பழக்கத்தை நான் இன்னும் பார்க்கல. அதே நேரம் இன்னொரு ஆளை சட்டுன்னு லவ் பண்ணுற இடத்துலும் நான் இல்லைங்கப்பா. தயவு செஞ்சு எனக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் என்றவள் எதுவும் பேசவில்லை. 4 பேரோட கல்யாணமும் ஒன்றா நடத்தலாம்னு இருக்கும்போது உனக்கு மட்டும் எப்படிம்மா டைம் கொடுக்க முடியும்? ஏன் பக்கமும் சில தவறுகள் இருக்குப்பா. அதை திருத்திக்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் மனசு ஆறவு, கொஞ்சம் கால நேரம் எனக்கு வேணுங்கப்பா. அருணாச்சலத்திற்கு புரிந்தது தன் பேத்தி சமநிலையில் இல்லை, தன் அப்பாவிற்காக தீரனை ஒதுக்குகிறாள் என்று. குட்டிமா, தாத்தா, இப்போவும் உன்னை கேட்டு போகல. உனக்கு அவன் தான் வேணும்னு சொன்னா உன் அப்பா கிட்ட சொல்லு. நிலவனுக்காக போனவன் உனக்காகவும் இன்னொரு முறை போவான். கேட்டு கல்யாணம் பண்ணி வைப்பான். அன்னலட்சுமிக்கு கோபம் வந்தது. எல்லோரும் முன்னாடியும் எதிர்த்து பேசாத அவர் தன் மகனுக்காய் கணவனிடம் கொஞ்சம் கோபமாய் ஆனால் சத்தத்தை கம்மியாக குறைத்து அதே நேரம் மரியாதை குறைவில்லாமல் பேசினார். என்னங்க சொல்றீங்க? அந்த வீட்டுக்கு இன்னொரு முறை என் மகனை போக சொல்றீங்களா? அப்படி என்ன வேண்டி கிடக்கு? எல்லாரும் நம்ம விருப்பத்தையே சொல்றோம். பாப்புவுக்கு மனசுக்குள்ள ஏதாவது ஆசை இருந்தா ஈஸ்வருக்கு எது வேணும்னா அது கேட்காமலே எல்லா முடிவையும் தலையில் திணித்த மாதிரி மகிழ் பாப்பு மேலேயும் நம்ம திணிக்கிறது தப்பில்லையானோ? ஏனோ அந்த வார்த்தையில் அன்னலட்சுமி மௌனமாகிவிட, மகிழ், எனக்கு அப்படி ஒரு கல்யாணமே வேணாங்க தாத்தா. அப்பாவை விட அவர் முக்கியம் சொல்ற அளவுக்கு நான் இன்னும் காதலிக்கலைங்கிற தாத்தா. அண்ணன் பேத்தியை பார்த்து, ஈஸ்வர், மகிழுக்கு அவனை ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கலாம். ஆனா அவன் வாழ்க்கை துணையாக வந்தால் அவள் வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்பதா அவர் முன்னாடி தப்பானவர் தான், ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லவர் தான். ஆனாலும் எனக்கு அவர் வேண்டாம். என் அப்பா ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்தில் அசிங்கப்படணும் என்று இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அஞ்சுவுக்கு ஆச்சரியமாக அதே நேரத்தில் அப்பாவிற்காக அவள் எதையும் செய்ய துணிகிறாள் எனும் போது ஏனோ பெற்றதில் பெருமையாகவே இருந்தது. அண்ணம், தீரன் ஒருவேளை மகிழை நல்லா பார்த்துக்கிட்டாலும் மாப்பிள்ளையின் அம்மா எல்லாம் உன்னை குறை சொல்றதுலே இருப்பாங்க. ஈஸ்வர், அந்த வீட்டில் நம்ம போய் எல்லா நாளும் அசிங்கப்பட முடியாது. மகிழ் குழப்பத்தில் இருக்கிறாள். இல்லை என்றால் தன் சொந்த அக்காவையே வேணாம். உன் மேலே எனக்கு லவ் இல்லை, உன் தங்கச்சி மேலே தான் லவ் இருக்குன்னு சொல்கிறான் என்றால் அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். ஆதினி கிட்ட வேண்டாம் என்று சொன்னவன் நாளைக்கு மகி கிட்ட சொல்ல மாட்டான் என்பதற்கு என்ன நிச்சயம்? இவ்வளோ படித்த என் பேத்திக்கு இது ஏன் புரியலை, ஏன் தோணாமல் போயிடுச்சுன்னு தான் தெரியலை. அப்புறம் கொஞ்ச நாள் வேண்டும் என்று மகிழ் கேட்கிறாள். அதுக்கெல்லாம் நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம சொல்கிற இடத்துல தான் அவள் கல்யாணம் பண்ணுவா. நீ 1க்கு 2 3 இடத்துல மாப்பிள்ளை சொல்லி எது நல்லா வருதோ அந்த ஜாதக பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். 4 பேரும் ஒரே நாளில் வாழ்க்கையை தொடங்கட்டும். மகிழினி, அப்பத்தா, நாங்கள் பார்க்கறது தான் மாப்பிள்ளை, உனக்கு சம்மதமா? நிலவன் முகிலன் இருவருக்குமே கொஞ்சம் கோபம் கூட உண்டானது. முடிவை எடுத்துவிட்டு சம்மதமா என்று கேட்டாள். எப்படி பதில் சொல்வாள்? அவன் தன் மாப்பிள்ளை இல்லை என்றாலும் கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? இது என்ன அன்பினால் போட்ட ஒரு சங்கிலி மாதிரி இருக்கு என்று கோபம் வந்தாலும் தன் வீட்டில் இருப்பவர்கள் எது செய்தாலும் நல்லதுக்கு என்பதால் அவர்கள் எதுவும் பேசாமல் இருக்க, மகிழினி, உங்களுக்கு இந்த வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்து நான் சந்தோஷமா
இருப்பேன்னு நீங்கள் நினச்சா, நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளைய என்னை நல்லா பார்த்துக்குவார்னு நீங்கள் நினச்சா நான் சம்மதிக்கிறேனுங்க அப்பத்தா என்று சொல்லிவிட்டு தன் அப்பாவை பார்த்து, நான் எப்போவோ உங்கள் பொண்ணு தான், எனக்கே தெரியாமல் நான் தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் உங்களை மீறி உங்களை அவமதிக்கிற செயலை எப்போவும் நான் செய்ய மாட்டேன். நந்தினி மிருதுவை பார்த்து, இதுதான் என் பொண்ணு பாத்தியா, ஒருத்தவங்க பேச்சை எதிர்த்து பேசிச்சா, இந்த பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன், வேண்டாம்னு சொன்னா சரின்னு போயிட்டா. மகிழுக்கு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கட்டிக்கிறது ஈஸியாக இருக்கும், எனக்கு அப்படி இல்லை என்று சொன்ன மிருதுவின் வார்த்தையில் மொத்த குடும்பமும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அஞ்சுவுக்கு கண்ணை கலங்கி விட்டது. ஆதினி கோபமாய், தவறான ஒரு பொருளை எடுத்து விட்டால் கீழே வைத்து விடுவோம், அது மாதிரிதான் உன் அண்ணனும், அவளை குறை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நல்லா இருக்காது. மகிழுக்கு அந்த வார்த்தையில் கண் கலங்கியது. அவளை கேட்டுக்கொண்டது தான், இருந்தாலும் இன்னொருத்தர் சொல்லும்போது அது சூடாக உரைத்தது. அவள் கண் கலங்கி அந்த இடத்தை விட்டு போக அஞ்சுவும் அவளின் பின்னாடியே போனாள். முகிலன் ஓடினான் அவளின் பின்னாடியே. ஈஸ்வர் மெதுவை பார்த்தான். சின்ன பெண்தான், ஆனால் அவளின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சுள்ளென்று மனதை தேய்க்கும் அளவுக்கு இருந்தது. அண்ணம், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பேசுற பாத்தியா, உன்னை அடிச்சு கண்டன் தொடமா போட்டாலும் தோகும், யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற, இவன் தான் வேணும்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் பையனை பெற்று வளர்த்து வச்சிருக்கோம், அப்படி நிலவன் தான் வேணும்னு சொல்ற அளவுக்கு அவன் இருக்கான்னா இன்னைக்கு வரைக்கும் உன்கிட்ட அசிங்கமா நடந்திருக்க மாட்டான். ஆனா உன் அண்ணன்காரன் அக்கா கிட்ட லவ் சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட அசிங்கமா நடந்துப்பான். அவள் எங்கள் வீட்டோட மகாராணி, அவளை கஷ்டப்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு பல்ல உடைச்சி கையில் கொடுத்துடுவேன் என்று திட்டிவிட்டு அன்னலட்சுமி போய்விட்டார். நந்தினி முறைத்து, இன்னொரு முறை அவளை ஏதாவது பேசிப்பாரு, அப்புறம் இருக்கு, யார்கிட்ட வந்து யாரை பற்றி பேசுகிற, தொலைச்சி போடுவேன் தொலைச்சி. நீங்கள் கேட்டதுக்கு தான் அத்தை நான் பதில் சொன்னேன், நான் எதுவும் தப்பாக சொல்லலை. நிலவன் திரும்பி முறைத்து, பெரியவங்க பேசினா திருப்பி பேசணும்னு ஏதாவது இருக்கா, வாயை மூடி கொஞ்சம் என்று திட்டிவிட்டு, அம்மா சாரிங்கம்மா, உன்னோட ஆயுள் காலம் வரைக்கும் நீ இப்படி பல சாரிகளை கேட்ப, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கேட்க வேண்டிய இடத்தில் தான் இவ வைப்பா, ஏன்னா அவள் வாய் அப்படி என்றவள். அத்தை, இவளை தங்க வைக்கணும், எந்த ரூம் பார்க்குறது? ஆதினி, அவ இனிமே உன் ரூமில் இருக்கட்டும், ஆனால் ஒரு ரூம்க்கு இனிமே நிலவன் வரக்கூடாது, அதில் நீ தெளிவாக இருக்கணும், சரியா? முகிலன், டேய், உடம்பையும் உயிரையும் தனித்தனி ரூமில் அடைச்சி வச்சுட்டு உயிர் வாழ சொல்கிறாங்களே, கஷ்டம்பா. அண்ணம், அன்பு, அப்பதான் இனி உன் அண்ணன் ஆதினி அக்கா ரூம் போகக்கூடாது, சரியா? அவன் கூட தான் நீ இருக்கணும். உன்னை விட்டு போனா நீ எனக்கு சொல்லணும், அப்பத்தா. எனக்கண்ணா, அப்போ இனி நான் ஸ்கூல் போக வேணாமா? அண்ணம் செல்லமாய் முறைத்து, மற்ற நேரம் ரொம்ப தெளிவாக பேசு, ஸ்கூல் போகணுன்னா மட்டும் குழந்தையா மாறிடு, வீட்டுக்கு வந்த பின்னாடி நீ அவனை பார்த்துக்கோ, சரியா? சரிங்க அப்பத்தா என்றவன் நிலவனின் கையை பிடித்தான். நிலவன் குனிந்து, வீட்டில் இருக்கும் கேமரா கூட தப்பிச்சில்லாம், இவனிடம் தப்ப முடியாது, இனி ரெஸ்ட் ரூம் போனாலும் கூட வரேன்னு சொல்லுவானே, எப்படி முடிவெடுத்தாங்க என்னை இவன்கிட்ட மாட்டி விடணும் என்று நொந்து கொண்டான் அவன். சலனம் 365. மருத்துவமனை நுழைவாயிலில் காலடி வைத்தவுடன் அஞ்சுவின் இதயம் ஏதோ ஒரு தெரியாத தவிப்பில் தள்ளாடியது. ஏற்கனவே வந்திருந்தாலும் ஏனோ இம்முறை அர்ஜுனை பார்க்க முன் ஒரு கலவையான எண்ணம். அவனுக்கு நிஜமாகவே ஆதினியை பிடித்திருக்கிறதா, இல்லை நம்ம தான் அவன் மனதில் ஆதினியை திணிக்கிறோமா என்ற ஒரு குழப்பம். வார்டன் கதவை திறந்தவள். படுக்கையில் சற்றே சாய்ந்து அமர்ந்திருந்த அர்ஜுன் புன்னகையுடன் அவளை பார்த்தவனோ, வாங்க அக்கா என்றான் அந்த பழக்கமான உற்சாகத்தோடு. அவனின் குரலில் இன்னும் சுறுசுறுப்பு இருந்தது. அஞ்சுவின் மனம் சற்று சமன்பட்டது. நல்லா இருக்கியாப்பா, உடம்புக்கு இப்போ பரவாயில்லையா என்றபடி அவள் அவனின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். நல்லா இருக்கேன்கா, கவலைப்படாதீங்க என்று நிதானமாய் சொன்னான். ஒரு கணம் அவள் முகத்தை பார்த்துவிட்டு, இன்னைக்காச்சும் கொஞ்சம் நீ தெளிவா இருக்கே அர்ஜுன். அவன் ஒரு புன்னகையுடன், ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, அன்னைக்கு ஆன்ட்டின்னு சொன்னேன், இன்னைக்கு அக்கான்னு சொல்கிறேன், நான் உனக்கு என்ன முறை ராசா? சிரித்தான். பின் எமக்கு நீங்கள் அக்கா முறைதான். ஆத்தி நெஞ்சில் பால் வாத்த கண்ணா. சில நொடிகள் அமைதியாய் இருந்தவள். பின்னர் குரலை சற்றே தாழ்ந்து, அர்ஜுன், உனக்கு ஆதினியை தான் பார்த்துருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் நீ ஏன் மகிழை பற்றி என் வீட்டுக்காரர்கிட்ட பேசின? அர்ஜுனின் புருவம் சுருங்கியது. அதெல்லாம் எனக்கு நினைவில் இல்லைக்கா. ஒருவேளை மருந்து வீரியத்திலோ அனசீஷியா மயக்கத்திலோ ஆழ்ந்த மனசில் இருந்த எண்ணங்கள் வந்திருக்கும். அப்போ நான் சொன்னது கூட நான் சரியாக நினைவில் வைத்து கொள்ள முடியலை, சாரிங்க அக்கா. அஞ்சு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். சரி, ஆனால் ஒரு விஷயம் கேட்கணும், உனக்கு ஆதினியை பிடிக்குமா? அர்ஜுன் தலை குனிந்து தன்னை ஒரு நொடி சமன்படுத்தியவன். அக்கா, நான் கேட்குறேன்னு தவறாக நினைக்காதீங்க, எனக்கு மகிழ பிடிக்கும் என்பதையும் ஆதினி தெரிஞ்சுதான் இருக்கிறாள். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, நான் மகிழுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக இல்லையா? அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்குதா? ஏன் அப்படி கேட்குற? உங்கள் பொண்ணையும் நான் விரும்புகிறேன், அது தெரிஞ்சு உங்கள் அக்கா பொண்ணை எனக்கு கட்டி வைக்க நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தகுதியான மாப்பிள்ளை நான் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஆதினியும் மகிழும் என் பொண்ணுங்க தான். அப்போ
அப்புறம் ஏன் ஆதினிக்கு இவ்வளோ மெனக்கெட்றீங்க? மகிழ் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் ராணி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அவளுக்கு இழப்புன்னு எதுவுமே இல்லை. ஆனால் ஆதினி என்றவளுக்கு தொண்டை அடைத்தது. பின் தன்னை சமன்படுத்தி கொண்டு பேச ஆரம்பித்தாள். வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்றை இப்போ வரை அவள் அனுபவிக்கல. எல்லோரும் இருந்தாலும் லோன்லியா ஃபீல் பண்றா. எனக்கு என்னமோ உன்னை பார்த்ததும் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர எல்லா தகுதியும் உனக்கு இருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் நீ பார்த்த மட்டும் நல்லவன். இன்னொன்று, உங்க அப்பாவுக்கு சொந்த அப்பா இருந்தும் அவரை தான் உறவை சொல்லாமல் எப்படி தனியா வளர்ந்தாரோ அப்படிதான் ஆதினியும். உறவிருந்தும் இல்லாமல் வாழ்ந்த வழி அதான் உனக்கு புரியும். நீ பார்த்து பண்ணி எனக்கு தோணுச்சு. அதான் அவளுக்கு நீ மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அர்ஜுன், எப்போ நான் கேட்டோம் நான் அவளின் கழுத்தில் மாட்டிவிட்ட என்னோட கோல்டு செயினை அவள் தரலையோ அப்பவே புரிஞ்சது அவள் அதை தாலியா தான் நினைக்கிறாள் என்று. அதான் நீங்க அன்னைக்கு சொன்னதும் மனசு கொஞ்சம் அவளுக்கும் தயார்படுத்தினேன். அவளுக்கு இதயத்தில் பிரச்சனை இருந்தது. இப்போ அவள் ஓகே தான். இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே? தெரியும். அப்புறம் அர்ஜுன் சொல்லுங்க, ஆதினிக்கு ஜாதகத்தில் சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அவளுக்கு 2 தாலின்னு. அர்ஜுன் சிரித்து, இந்த ஜாதகம் எழுதுறவங்களையும் பிடிக்காது, இந்த ஜாதகத்தையும் பிடிக்காது எனக்கு. எங்க அப்பத்தாவுக்கு ஊரில் இருக்கும் பெரிய ஜோசியர் ஒருவர் பார்த்து தான் கல்யாணமே நடந்துச்சு. 16 பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க. பாவம், எங்க அப்பாவை பெறுவதற்குள் அவங்க படாத பாடுபட்டுட்டாங்க. அவளுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கு, அது எனக்கு தெரியும். ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனையை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் உடம்பு சரியாகி வந்ததும் அப்பாவோட வீட்டுக்கு வரேன் பொண்ணு கேட்க. நிஜமா? நிஜம்தான் அக்கா. கை கால் அடிப்பட்டதுக்கு ஆதினியை மறந்து மகிழ கேட்கிறியேடா நீ? பார்க்க அவ்வளோ தெளிவான் நீயே. பகல் நேர குடிகாரன் மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற. நாளை பின்ன உனக்கு எங்கேயும் அடிபடாமல் இருக்கணும்னு நான் தான் உனக்காக வேண்டிக்கணும். சரிதான். அஞ்சு வார்டிலிருந்து வெளியேறியதும் அரை முழுக்க ஓர் அசாதாரணமான அமைதி நிலவியது. சுவரில் தொங்கியிருந்த கடிகாரத்தின் டிக் டிக் ஒளி மட்டும் தெளிவாக கேட்டது. படுக்கையின் தலையணையில் சாய்ந்து கிடந்த அர்ஜுனின் கண்கள் வெறுமையாய் மேல் தளத்தை பற்றியிருந்தன. மகிழ், ஆதினி என்ற 2 பெயர்கள் மனதில் ஆடியது. என் மனசுக்குள்ள இவ்வளவு குழப்பமா இருக்குது. மகிழ் என்ன நினைக்கிறான்னு கூட சொல்ல முடியாது. அவளை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு அவளுக்கு தெரியாது. ஏன் சொல்லப்போனா அர்ஜுன் என்ற ஒருவனை பற்றி கூட அவள் நினைத்திருக்க கூட மாட்டாள். ஆனால் அவளுக்காக நான் ஒரே சின்ன பையன் மாதிரி காத்திருக்கேன். வெளிநாடு போயிருக்கேன். அவளுக்காக இங்க திரும்பி வந்திருக்கேன். ஆனால் அவளுக்காக தான் வந்தேன் என்று கூட தெரியாத ஒரு காதல் தான் என்னோட காதல். அப்போது ஆழ்மனம் கேட்டது, இவ்வளவு செய்தும் அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஆனால் உன்னோட வாழ்க்கையில் ஆதினி என்னும் ஒரு பெயர் ஏன் நினைகிறது? ஒருவேளை இதுதான் காலத்தின் கட்டாயமோ என்று மனதை அந்த வார்த்தைகள் கீறிவிட்டது. ஆதினி என்றான் மௌனமாக. அவன் தலையை சற்று அசைத்தான். அவள் எப்போ என் சங்கிலியை கழுத்தில் போட்டு பார்த்தாலோ அப்பவே அவள் இதயத்தில் என்ன இடம் கொடுத்திருக்கிறாளோ என்று எனக்கு தெரியல. ஆனால் அஞ்சு அக்கா சொன்ன மாதிரி அவளோட கண்களில் ஒரு தனிமை இருக்கே, அதை நானே பல முறை பார்த்திருக்கிறேன். கண்ணை மூடியவுடன் ஆதினியின் முகம் தெரிந்தது. ஆழ்ந்த சந்தோஷம் இல்லாத புன்னகை, நிறைய சொல்ல விரும்பியும் சொல்லாத உதடுகள். அங்கேதான் அர்ஜுனின் இதயம் சற்றே துடித்தது. எனக்கு மகிழ தான் பிடிக்கும். ஆனா அக்கா சொன்னது பொய்யா தோணல. நான் ஆதினிக்கேற்ற மாப்பிள்ளையா இருக்க முடியுமா? அவளோட வாழ்க்கை முழுக்க கொஞ்சமாவது சந்தோஷம் கொடுக்க முடியுமா? அவன் கை விரல்களை மெல்ல மடக்கினான். அக்கா சொன்ன ஜாதகம் பிரச்சனை, 2 தாலி. சும்மா கேட்கும் போதுக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஆனால் அதெல்லாம் என் அன்பை தடுக்க முடியுமா? என்னோட அப்பா வாழ்க்கை ஜோதிடரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டா எவ்வளோ சிரமப்பட்டாங்க. நானும் அதே வழியில் போயிடக்கூடாதே. அவனின் மூச்சு கனமாகியது. படுக்கையின் அருகில் வைக்கப்பட்டிருந்த தனது டைரியை எடுத்து திறந்தான். அது அவனின் மனக்குரல்கள் எழுதப்பட்ட ரகசிய புத்தகம். நாளைக்கு நான் எந்த முடிவு எடுத்தாலும் யாரையாவது வலிக்க வைக்க வேண்டியிருக்கும் போலிருக்கு. மகிழ் என் மனதில் சிம்மாசம் போட்டு அமர்ந்திருக்கிறாள். ஏனோ விரும்பி சொல்லும் ரயில் பயணத்தில் பிடித்தவர்கள் இறக்கிவிடப்படும் தருணம் வந்தேதான் ஆகும். அதுபோல் என் வாழ்க்கையில் மகள் இறங்க வேண்டிய கட்டாயம் போல். இப்போ மாதிரி அந்த பயணத்தில் என்னோட பயணம் செய்ய கடவுள் அனுப்பி வைக்கப்பட்டவள். எழுதிய வார்த்தை அடித்து திருத்தினான். அவளின் வாழ்க்கையில் பயணம் செய்ய கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் போல். பின் சற்று தாமதித்து மனம் கேள்வி கேட்டது. ஒரு பெண்ணை நேசித்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து எப்படி வாழ்வாய்? இவளை சந்தோஷமாக பார்த்து கொள்ள உன்னால் முடியுமா? விரும்பாத மகளை கட்டாயப்படுத்தி என் வாழ்க்கையில் கொண்டு வருவது கடினம். ஆனால் நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல. ஆதினி வாழ்க்கை என்னோட கையில் வந்தால் நான் அவளை உலகமே கொண்டாட மாதிரி சிரிக்க வைப்பேன் என்று முடித்தான். டைரியை மூடி படுக்கையின் அருகே வைத்தான். கண்கள் சோர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் மனம் இன்னும் விழித்து கொண்டே இருந்தது. அவன் தயாரானான் தன் வாழ்க்கையில் நுழைய போகும் அந்த பெண்ணை சந்திக்கும் நாளுக்கு.
அன்பு மிருதுலாவின் அருகே அமர்ந்து கணக்கு போட்டு கொண்டிருந்தான். மிருது, நான் சொல்லித்தரவா உனக்கு? உங்களுக்கு தெரியுமா, நான் நல்லா படிப்பேன்டா. அப்புறம் ஏன் படிக்கல? படிக்கல? அதான் ஏனுங்கக்கா படிக்கல? உங்க அம்மா 1 டிகிரி தான் முடிச்சாங்க. அவங்க என்ன ஆஃபீஸ் போயா வேலை செய்கிறாங்க. இந்த அடுப்படியை பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ படித்தா போதும். ஆதினி அக்கா, என்ன குட்டி, நீங்கள் ஏன் படிச்சீங்க? படித்தா தானே தெளிவாக எதையும் செய்ய முடியும். அம்மா, ஏன் கண்ணா நீங்கள் படிக்கிறீங்களா? ஏற்கனவே படிச்சுட்டேன்னே கண்ணா, நீங்கள் இன்னும் படிங்க. இனி எதுக்கு தங்கம் படிக்கணும்? படித்தா இந்த சமையல் கட்டை விட்டோம் ஆஃபீஸ் போகலாமே. மகனின் முகத்தை வாஞ்சியாக தடவி, ஆஃபீஸ் பார்க்க நம்ம வீட்டிலிருந்து 100 பேர் கூட வரலாம். ஆனால் அந்த 100 பேரும் நல்லா இருக்கணும் என்றால் இந்த சமையல் கட்டு நல்லபடியாக இயங்கணும். உணவே மருந்து கண்ணா. அந்த மருந்தை அளவோட அள்ளி தரணும். ஹாஸ்பிட்டல் போகாத அளவுக்கு எல்லாரையும் பார்த்துக்கணும். இப்போ சொல்லு, ரொம்ப படிக்கவா? சமையல் கட்டில் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரட்டுமா? அம்மாவின் முகத்தை தடவி, நம்ம சமைக்கிற ஆட்கள் போட்டுக்கலாமா? மிருது அக்கா ஏன் மேலே படிக்கலைன்னு கேட்டா, இந்த சமையல் கட்டை நிர்வகிப்பதற்கு இந்த படிப்பு போதும்னு சொல்கிறாங்க. அவளை பார்த்து, நல்லா படிச்சிருந்தாதான் நல்ல அறிவு ஒர்க்காகி இருக்குமே, இப்படி ஓடி வந்திருக்க மாட்டாளே. அத்தை, ஏன் எப்போ பாரு ஓடி வந்துட்டேன்னு சொல்கிறீங்க? நான் கால் டாக்ஸி புக் பண்ணி தான் வந்தேன். மேய்க்கிறது எருமை, அதில் பெருமை வேற. இவர்கள் பேசிக்கொண்டிருப்பது எல்லாம் நிலவன் ஓரமாக எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான். முகிலன் மெல்ல வந்து, சித்தி என்னடா? வெள்ளை காயின் இங்கே இருக்கு, கருப்பு காய் எட்டி எட்டி பார்க்குது. புரியுற மாதிரி சொல்லுடா. என்ன வெள்ளை காயின், என்ன கருப்பு காயின்? வெள்ளை காயின் மிருதுலா, கருப்பு காயின் உங்க மூத்த மகன் அங்க பாருங்க என்றதும் திரும்பி பார்க்க நிலவன் ஓரமாய் நின்றிருந்தான் திருடன் மாதிரி. டேய், இங்க ஏண்டா நின்று உயிரை வாங்குற? போடா, இதை பார்த்தாலோ என்னதான் திட்டுவாங்க. முகிலன் ஒரு புன்னகையோடு, ஏன் சித்தி, இந்த நாட்டாம படையெல்லாம் பார்த்தது இல்லையா? அதில் சங்கவி ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிறப்ப குஷ்பு எவ்வளவு நேக்கா குடும்பத்து பேரை சொல்லி காப்பாத்துவாங்க. நீங்க என்ன திருன்னு முழிச்சு எல்லார்கிட்டையும் மாட்டி விட்டீங்க. வெரி பேட். என்னடா பண்றது? நான் என்ன பண்ணினாலும் உன் சித்தப்பா கிட்ட மாட்டிக்கிறேன். அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன்டா நான். அஞ்சுவும் முகிலனும் பேசிக்கொண்டிருக்கும் போது மிருதுலா மெல்ல மாடிப்படியேற பின்னால் இருந்த நிலவனும் ஏறினான். அதை கண்ட அன்பு அப்பதா என்று கத்த நிலவன் படு வேகமாய் பின்னங்கால் தலையில் அடிக்க ஓடி வெளியேறி விட்டான். மிருது அப்போதுதான் நிலவனையை கவனித்தாள். அவளும் படு வேகமாய் குடுகுடு என்று ஓடி வந்து அதே இடத்தில் அமர்ந்து கொண்டாள். அஞ்சுவும் முகிலனும் ஏன் கத்துறான் என்று பார்க்க அன்னலட்சுமி அங்க வந்து, ஏன் கண்ணா பசிக்குதா? நிலவனா மேலே போனா சொல்ல சொன்னீங்க, ஆனா மிது அக்கா மேலே போனா கத்த வேண்டாமா? அவரோ பேத்தியின் அருகே வந்து, இடத்த விட்டு அசைஞ்சா அவ்வளவுதான் என்று எச்சரித்து விட்டு, எங்கே நிலவன்? அன்பு, அவன் ஓடி ஓட்டத்துக்கு இந்நேரம் ஆஃபீஸே போயிருப்பான். பார்த்தா என் தங்கம், நீங்கே இருந்து இவங்களை பார்த்துக்கோ, நான் உனக்கு பால் கொள்ளக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வரேன். அவன் தலையை அசைத்தான். மிருது அவனையே பார்க்க, அக்கா இங்கேயே இருங்க, உங்களுக்கு பால் கொள்ளக்கட்டை தரேன். அசைஞ்சா தரமாட்டேன். நான் சும்மா மேலே ஏறி சுத்தி பார்க்க தாண்ட போனேன். அதெல்லாம் நீங்க அசையக்கூடாது. எங்கேயாச்சும் போகணும்னா சொல்லிட்டு தான் போகணும், சரியா? அவள் அவனை முறைத்து விட்டு திரும்பிக் கொண்டாள். அதை கண்ட முகிலன், சித்தி, உங்க பையன் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்காது. ஏன் அப்படி சொல்ற? எல்லுன்னா என்னையா இருக்கான் சித்தி? சீக்கிரம் எல்லாத்தையும் மாட்டி விட்டுடுவான். நாளைக்கு எனக்கு இப்படியெல்லாம் காவல் வச்சா நான் என்னத்தான் பண்ணுவேன்? அஞ்சு சிரித்து விட்டாள்.